ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சரக்கு மற்றும் சேவை வரிக்கான மறுசீரமைக்கப்பட்ட விதிமுறைகள் அமல். சோப்புகள் தொடங்கி கார்கள் வரை விலை குறைகிறது. ₹2,500 கீழ் உள்ள ஆடைகளுக்கு 5% குறையும் ஜிஎஸ்டி. டிவி, ஏசி, டிஷ்வாஷர் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களின் விலையும் குறைகிறது. ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் அமலாவதன் மூலம் நாட்டின் சேமிப்பு திருவிழா தொடங்குகிறது. ஒரே நாடு ஒரே வரி என்ற கோடிக்கணக்கானோரின் கனவு நனவானதாக பிரதமர் மோடி பெருமிதம். நாட்டு மக்கள் எதிர்பார்த்த அம்சங்கள் பிரதமர் மோடியின் உரையில் இல்லை என காங்கிரஸ் கட்சி விமர்சனம். நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி ஏமாற்றம் அளித்துள்ளதாகவும் கருத்து. பாஜக செய்யும் மலிவான அரசியலுக்கு துணை போகும் நபர்களை புறக்கணிக்க வேண்டும். நபிகள் நாயகம் பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். பாஜக செய்து வரக்கூடிய மலிவான சர்வாதிகார எதேச்சையாக அரசியலுக்கு துணை போகக்கூடிய துரோகத்தால ஈடுபட்டுள்ளவர்களை புறக்கணிக்கணும். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி என விஜய் கூறியது அவரது தனிப்பட்ட கருத்து. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் பேட்டி. அவருடைய கருத்து, மக்களுடைய கருத்து வேற இல்லை. பழனிசாமி தலைமையிலான ஆட்சியை தமிழகத்தில் கொண்டுவரும் வகையில் உழைக்க வேண்டும். திண்டுக்கல்லில் நடந்த பாஜக பூத் கமிட்டி கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன் பேச்சு. இந்த ஆட்சியை விரட்டுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை நாம் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும். திருவாரூரில் தாவேகா தலைவர் விஜய்க்கு கிரேன் மூலம் மாலை அணிவித்த விவகாரம். பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக தாவேகா மாவட்ட தலைவர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு. ஒவ்வொரு நாளும் மக்களிடையே தாவேகாவுக்கு பெருகும் அங்கீகாரம். ஆள் வைத்து பொய் கதையாடல் செய்வோர் அஞ்சி நடுங்குவதாக விஜய் பதிவு. தாவேகா தனித்து போட்டியிட்டால் திமுகவுக்குத்தான் சாதகம் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து. அதிமுக கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என்றும் அழைப்பு. விஜயை பார்க்க வரும் கூட்டம் ஓட்டாக மாறாது, தனக்கும் இது பொருந்தும் என கமல்ஹாசன் கருத்து. கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது வந்து எதிர்க்கட்சிகளுடைய கண்டிப்பா மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும்னா விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும், எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. ஈரோட்டில் பெய்த கனமழையால் கொல்லம்பாளையம் பகுதியில் வீடுகளை சூழ்ந்த மழைநீர். ரயில் நிலையத்திற்குள் புகுந்த மழைநீரால் பயணிகள் கடும் அவதி. தண்ணியா இருக்குங்க, வீட்டுக்குள்ள நிறைய தண்ணி போயிருச்சு. குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு சிரமமா இருக்குங்க. எல்லாம் டிவி பிரிட்ஜு எல்லாம் நலையுது, வேற என்னங்க நலையுது. நாமக்கல்
மாவட்டம் திருச்செங்கோட்டில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் திண்டாட்டம். தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழை. சென்னையில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு வரும் 30ஆம் தேதிக்குள் தயாராக இருக்க வேண்டும். அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். ஜெகன்மோகன் ஆட்சியில் திருப்பதி கோயிலில் 100 கோடி ரூபாய் திருட்டு என குற்றச்சாட்டு. தெலுங்கு தேச கட்சி வெளியிட்ட வீடியோவால் ஆந்திர அரசியலில் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மகாலய அமாவாசையொட்டி சிறப்பு பூஜை. கைகளில் தீபமேந்தி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. சென்னை மெரினா கடற்கரையில் களை கட்டிய கலை விழா. பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்த பொதுமக்கள். உலக புகழ்பெற்ற மைசூரு தசரா விழா இன்று தொடங்குகிறது. மைசூரு அரண்மனையில் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். காசா மீது தாக்குதலை தீவிரப்படுத்தும் இஸ்ரேல். ஒரே நாளில் நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலில் 91 பேர் படுகொலை. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலிய அரசுகள் அறிவிப்பு. காசாவில் அமைதியை நிலைநாட்ட விரும்புவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் கருத்து. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை. பாதுகாப்பு படையினர் போராட்டக்காரர்களிடையே மோதல். ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் பாகிஸ்தானை மீண்டும் வீழ்த்தியது இந்தியா. முதல் போட்டியைப் போலவே கைகுலுக்காமல் சென்ற வீரர்கள். ஆசிய கோப்பையில் பாகிஸ்தானை 2வது முறையாக வீழ்த்திய இந்தியா. நாடு முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாட்டம். ஆச்சி அதிரசமா விடுங்க. கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.